ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? சிம்ம ராசியை மட்டும் கிடையாதுங்க, இந்த ராசியில் இருக்கக்கூடிய பூரம், மகம், உத்திரம் அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்திக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அமாவாசை வழிபாடுகளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றியும், அந்த தினத்தில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய மார்ச் மாதத்தினுடைய 18ஆம் தேதி, அதாவது நாளை ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ புதன்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசை. இந்த அமாவாசை பெரும்பாலும் ஒவ்வொரு நபர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை தான். ஏன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்க்கும் பொழுது கடைசி அமாவாசையாக வந்திருக்கு. இந்த அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஒவ்வொரு மாத அமாவாசையிலுமே நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடுகள் செய்யணும். அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் கஷ்டங்களும் வந்து விலகி போகும். அதனால தான் ஒவ்வொரு மாத அமாவாசையும் வந்து வழிபாடுகள் செய்கிறாங்க. முடியாதவர்களை தான் கண்டிப்பாக 3 அமாவாசைகளில் மட்டுமாவது வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஆடி, தை மற்றும் மகாலயபட்ச அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளையும் நிச்சயமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். அப்போ தான் உங்களுடைய பித்ருக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய பசி தாகம் தீர்ந்து அவங்க நமக்கு நல்லாசைகள் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் மட்டும்தான். அதனால் யாருக்கெல்லாம் அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அது உங்களை மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினரையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழ வைக்கும். நாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம பாவங்களை வந்து சேர்த்து கொடுக்கக்கூடாது. அவங்க வாழ்நாட்களில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். இந்த உலகத்தில் கண்டிப்பாக யாருக்கும் எந்த தோஷமும் ஏற்படாது. எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து இருக்க முடியும். ஸோ ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசையாக தான் வரக்கூடிய அமாவாசை இருக்க போகுது. இந்த அமாவாசை திதி பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நீங்கள் புதன்கிழமையில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க. பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் மதியானம் 12 மணிக்குள்ளே கொடுத்துடுங்க. அதுதான் வந்து சரியான நேரமும் கூட. இதை தாண்டி தர்ப்பண முறைகள் அப்படின்றது நிறைய இருக்குது. தர்ப்பணம் வேறு, சிராத்தம் வேறு. ஸோ அதனால் அதுக்கான வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே ஒரு போஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பயிற்சியாகி இருந்தார். அதைத் தொடர்ந்து குரு பகவானும் வக்ர நிவர்த்தியாகி இப்போ நேராக வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் சிம்மராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அஷ்டம சனி காலம். ஸோ அஷ்டம சனி காலம் பாதிப்புகளை தரதான் செய்யும். ஆனால் நம்ம நடந்துக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க, இறை வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு இறை வழிபாடு மட்டும்தான் வந்து ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தான் வந்து செய்யணும். வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு சூரியன், சனி மற்றும் செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு வேலையில் ரொம்ப பணிச்சுமைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படணும். வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் அவசரப்பட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆபத்துக்களை சந்திக்கிற மாதிரி போயிடும். அதனால் பொறுமையாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா இப்போ அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி பண வரவு அப்படின்றது உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் இந்த பண வரவை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படவே முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பண வரவுகள் உங்களுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவுகளும் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்வோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனசு உடையக்கூடிய அந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுக்கு இறைவன் துணையாக இருப்பார். ஏன்னா தெய்வ பலம் உங்களுக்கு துணையாக இருக்குது. தெய்வத்தின் மூலமாக நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும். எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலுமே அதை உங்களால் வந்து நிச்சயமாக சமாளிக்க முடியும். அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து நீங்கள் வெற்றிகளை வந்து பெறலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது.
தொழில் மற்றும் வேலை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் 8ல் இருக்காரு, அதாவது அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக வேலை அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ வேலையில் நிதானத்தை கொடுங்க. அதே போல் 9ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் வந்து ஒரு சில நாட்களில் வந்து போயிடுவார். அப்போ வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி நேயர்கள் தான் வரக்கூடிய குழப்பங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். விடாப்பிடியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. ஸோ கணவன் மனைவிக்கு இடையே நிச்சயமாக புரிதல் அவசியமான ஒன்றாக இருக்குது. இப்போ இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டைகள் வரும், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும், ஈகோ பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய கணவர் உங்களை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து விலகி இருங்க. நீங்கள் இல்லைன்னா அவரை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருடைய கேரக்டர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போயிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும். இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்கள் உங்களுடைய பூர்வீக இடத்துக்கு நீங்கள் பெயர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் கல்வியில் பார்த்தீங்கன்னா கவனம் இருக்கணும். அஷ்டமத்தில் சனி பகவானும் இருக்கிறாரு, சூரியனும் அமர்ந்திருக்கார். அப்படிங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கவனக்குறைவால் உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து படிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்போடு செயல்படணும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது முக்கியமாக தேவைப்படுது. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுமை இருக்கணும். இந்த காலகட்டங்கள் அவசரப்படுறதுனாலையோ கோபப்படுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிதானமாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இது எல்லாமே அவசியமானது. உங்களுடைய உடலுக்கு தேவையான சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத தாண்டி நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நலமோடு வாழ்கிறதுக்கு அது மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள்லாம் செய்கிற மாதிரி போயிடும். ஸோ மேலும் உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட தான் போகுது. இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னா அது தீர்றதுக்கு எளிமையாக ஒரு பரிகாரம் செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு நீங்கள் செய்கிறதும் சிவபெருமான வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சிவன் வழிபாடு கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அப்படியே வந்து மாற்றி கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான வழிபாடுகளை மட்டும் செய்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் ராகு கேவினுடைய சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் ஆனது தவிர்க்கிறதுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடுகள் செய்யுங்க. அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை சிம்மராசினியர்களாகி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.